Yes, இப்போ நம்ம பார்க்க போது CA final question number 14 study materials நம்ம பார்க்க போறோம். Mr. A is thinking of buying shares of rupees 500 each, cash having rupees 100. அப்ப A is thinking of buying shares rupees 500 each, having face value rupees 100. He is expecting bonus ratio 1:5 during the fourth year. Annual expected dividend is 20%, and the same rate is expected to be maintained on the expanded capital base. He intends to sell the shares at the end of 7th year at an expected price of 900 each. Incidental expenses for purchase and sale of shares are estimated to be 5% of the market price. He expects minimum rate of return is 12% per annum. Should Mr. A buy the share? If so, what maximum price should he pay for each share? Assume no tax on dividend, income and capital gain. Your doubt. Why is 24 taken? Listen very carefully. இந்த சம்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ வந்து திங்க் பண்றாரு 500 ரூபாய்க்கு ஃபேஸ் வேல்யூல ஷேர் வாங்குறாருன்னு. அவர் வந்து எக்ஸ்பெக்ட் போனஸ் பண்றாருன்னா போனஸ் ஷேர்ஸோட வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா 5க்கு 1 5 ஷேர் வச்சுன்னா ஒரு ஷேர் கிடைக்கும்னு சொல்றாரு. அவருக்கு 20% போனஸ் தராங்க எந்த கேபிட்டல் பேஸ் வச்சு. at the end of the 7th year expected price 900 each. இவர் விற்க போறது அது பிரைஸ் 900 நினைக்கிறாரு. இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஃபார் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ்க்கு வந்து எஸ்டிமேட் 5% ஆஃப் மார்க்கெட் பிரைஸ் ஆகும் சொல்றாங்க. இவர் வந்து மினிமம் 12% மினிமம் ரிட்டர்ன் எதிர்பார்க்கிறார். ஒரு ரூபானா 12 பைசா அந்த மாதிரி. Should Mr. A buy the shares? If so, what maximum price should he pay for each shares அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் போனஸ் ஷேர்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய் இருக்குது. டிவிடெண்ட் வந்து 20% கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ 100 ரூபாயில 20%னா 20 ரூபா கிடைக்கும். அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து 20 ரூபா தான் கிடைக்குது. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 20 ரூபா, ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாயில 20%. இப்போ போனஸ் ஷேர்ஸ் என்னவாயிடுச்சு அப்படின்னு பார்த்தா 1:5 அப்படின்னா 5 ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் தராங்க அப்படின்னும் போது மீனிங் என்னன்னா ஃபார் எவ்ரி 5 shares யூ கெட் 1 எக்ஸ்ட்ரா ஷேர். இன்க்ரீஸ் 20% ஆஃப் மோர் ஷேர்ஸ். ஷேர்ஸ் வந்து ஆல்ரெடி 1 இருந்துச்சுன்னா இப்போ எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1.2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆஃப்டர் 4 to 7 years என்ன ஆகுதுன்னா டிவிடெண்ட் ரேட் ரிமைன்ஸ் 20% ஆன் எக்ஸ்பேண்டட் கேபிட்டல். ஸோ வாட் இஸ் நியூ டிவிடெண்ட்? நியூ டிவிடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 20 ரூபா இருந்தது, இப்போ ஒரு ஷேருக்கு 20 ரூபா ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு 1.2 ஷேராக மாறனால 24 ரூபா. அப்போ அதனால தான் நம்ம என்ன செய்யணும் 24 ரூபாய் எடுத்துக்கணும் அப்படி சொல்லுவாங்க. சிம்பிள் லாஜிக். அப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் போனஸ் எவ்வளோ இருந்துச்சு 20 ரூபா இருந்துச்சு. ஆஃப்டர் இன்க்ரிமெண்டல் வந்து 24 மாறிடுச்சு. பிகாஸ் ஷேர் இன்க்ரீஸ்டு, இப்போ டிவிடெண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ். அப்போ போனஸுக்கு முன்னால் 100 ரூபாய் இருந்துச்சு, போனஸ்க்கு அப்புறம் 24 ரூபாய் மாறுது அப்படின்றது அந்த கான்செப்ட். ஓகே, அடுத்து ஆன்சர்க்குள்ள போகிறோம். நம்ம ஆன்சர்க்குள்ள போகிறதுக்கு முன்னால இந்த கணக்கு திருப்பி உதவ பார்க்கணும். திஸ் இஸ் நாட் டிடிஎம் டைரக்ட்லி, டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் கிடையாது. திஸ் இஸ் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ அண்ட் சேல்ஸ் பிரைஸ். அப்போ வந்து ஷேர் வேல்யூ தான் கேட்குது, பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் த கிவன் டேட்டா. We have given purchase price 500, face value 100, dividend 20%, bonus 1:5, that is 4 years. ஃபோர்த்துக்கு அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு 1:5, அதாவது 5 ஷேருக்கு 5 போனஸ் ஷேர்ஸுக்கு ஒரு ஷேர் தராங்க. சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 900 ருபீஸ் கிடைக்குது. அப்போ எக்ஸ்பென்சஸ் 5% நடக்குது, ரிக்யூர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%. இதுதான் சம்மில் கொடுத்துருக்கக்கூடிய கேள்வி. அப்போ இந்த கேவன் டேட்டா வச்சு தான் நம்ம சம்முக்கு போகிறோம். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் போனஸ் கான்செப்ட் தெரியும். 5 ஷேருக்கு ஒரு ஷேர், அப்போ மொத்தம் ஒரு 6 ஷேர்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு ஷேர்ஸுக்கு 20 ரூபா, 6 ஷேர்ஸுக்கு 120 ரூபா 5 இயர்ல. சேல் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரைஸ் 900, பட் 5% எக்ஸ்பென்சஸ் போயிடுச்சுன்னா 855 தான் இருந்திருக்கணும். ஓகே, இது ஒரு கான்செப்ட். சரி, டிஸ்கவுண்ட் வந்து 12%. கிவன் டேட்டா 12% பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 எடுத்துக்கிறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு 17.86 எப்படி இருந்துச்சு 20 20 20 20. அப்போ இந்த 20 20 20ன்றது வந்து 20 பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஃபோர்த் இயர் ஆன்வர்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 தான் வரும். ஏன் 24? பிகாஸ் 4 5 6 7, 4 1 2 3, இந்த இடத்துல வந்து 4 5 6 7,
5 இதெல்லாம் கிடையாது. 4 5 6 7. அப்போ 7வது வருஷம் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்றீங்க. அப்போ இன்டூ 6 567 இன்டூ 507 இன்டூ 452. ஓகேங்களா? அப்போ 17.86 15.94 14.24 15.28 13.61 12.17 10.85. செக் பண்ணி பார்த்துங்க ஒரு டைம். நான் சொல்றது தப்பாக போட்டுக்கலாம். அதனால நீங்கள் வந்து என்ன செய்யணும், 24 இன்ட்டு 0.452 செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கரெக்டாக தான் வந்திருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் கரெக்டு. அப்போ கடைசி வருஷத்தில் நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இது 7வது மாதம் 900 ஷேர்ஸை 1 ரூபா 2 பிஷா. அப்போ ஒரு ஷேர்ஸுக்கு 1.2 ஷேர்ஸ் 1.2 ஷேர் 1.2 ஷேர்ஸ் இன்டூ 95. அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா 900 1.2 ஷேர்ஸ் நம்ம கையில் இருந்திருக்கும் 0.95. அப்போ 1026. அப்போ 1026 இன்ட்டு 452 தான். ஏன்னா அந்த வருஷத்தில் கிடைக்கக்கூடியது தான். அப்போ 1000 இன்ட்டு 452. அப்போ யூ வில் கெட் 463.75 plus 10.85 plus 12.17 plus 13.61 plus 15.28 plus 14.24 plus 15.94 plus 17.86 plus. ஸோ 563.70 563.70 அப்படின்றது தான் உங்களுடைய ஷேர். இந்த ஷேர் நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க? காஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் 525 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க இல்லையா? அப்போ பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளவு? 525 ரூபாய்க்கு. 563.70 நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க? 525க்கு வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு 38.68 நெட் கெயின் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 38.68 கிடைக்குது. ஸோ 38.68 கிடைக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் எவ்வளவுனா 563.38னா அது வந்து 563 அப்படின்றது வந்து செலவெல்லாம் போக 5% கழிச்சு தான் இது. அப்போ 5% கழிக்காம இருந்தால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 536.84 என்பது மேக்ஸிமம் ப்ரைஸ் நீங்கள் கொடுத்துவாங்க. அப்போ வந்து he should buy the shares மேக்ஸிமம் ப்ரைஸ் 536. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லி தந்துறேன். இந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ போகும்போது 24 ஏன் வந்துச்சுன்னு தான் சொல்கிறோம். 24 எப்படி வந்துச்சுன்னா 100க்கு 20%னா 20. அப்போ 20 கிடைக்கும். 24 எப்படி வந்துச்சுன்னா 120க்கு 20%. 120க்கு 20%. 24. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். 24 வந்து உங்களுக்கு எப்படி கான்செப்ட் நான் கிளியராக சொல்லி தந்துட்டேன். 24 அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஏன் 24ன்றது நான் இங்கேயே சொல்லிட்டேன். ஏன் 24 வந்துச்சு 20 இன்ட்டு 1.4. தேங்க்யூ. ஏன்டா